அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த உடஞ்சு போன சிவலிங்கத்தை இது மாதிரி சின்னதா லிங்கமா பண்ணி அவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. இப்போ இந்த லிங்கத்தை ராமநாத் டு சோமநாத்ன்னு நம்ம ராமேஸ்வரத்துல போய் அங்க இவருக்கு பூஜை பண்ணி அங்கேருந்து அந்த ஏன்னா சைவம் பிறந்தது வளர்ந்தது தமிழ்நாட்டில் தான் அதிகம். எல்லா நாட்டு முழுக்களையும் சிவஸ்தலம் இருந்தா கூட காசிக்கு பிறகு கைலாசத்தை பிறகு தமிழ்நாட்டில் தான் சைவ பக்தி அதிகமா பல நூறாண்டுகளா வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ராமேஸ்வரத்துலேருந்து அந்த ராமநாதரோட இடத்துல அதை வச்சு ஒரு சத்சங்கம் பண்ணி நம்ம தமிழ் பாடல்கள்லாம் பாடி பாருங்க, பக்தி பாடல்கள், தமிழ் தேவாரம் இதெல்லாம் விட்டுட்டோம்னா தமிழ் பாஷையோட பலமே எழுந்துடும். தமிழ் பாஷை நின்று இருக்கிறதே இந்த தமிழ் பாடல்களால. இந்த பாடல்கள்லாம் ஜனங்க பாடணும், எல்லா பெரியோர்களும் சிறியோர்களும் வந்து கலந்து கொண்டு இதை ஒரு பெரிய உற்சவமா ஆக்கணும்னு நான் நினைக்கிறோம். அதனால ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி போய் அப்புறம் கடைசியில போய் அங்க சோமநாத்துல அங்க எந்த இடத்துலேருந்து இந்த லிங்கம் வந்திருக்கோ அந்த இடத்துல அங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இதை நாங்க காட்டிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி இதுக்கு மேக்னெட்டிக் பவர் இருக்கு, ரொம்ப அதிசயமா இருக்கு. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதுதான் சிவபெருமான். சித்தம்பலம்னு நம்ம கொண்டாடுறோம். சிவன் எறும்புலையும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொல்றோம். ஆனா ஒரு விசேஷமா இந்த மாதிரி லிங்கத்துல அந்த ஒரு பலம் இருக்கிறது பெரிய ஐதீகம். அது ரொம்ப சிறந்தது. இதால ஜனங்களுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நாட்டுல வெற்றுமை பொறாமை இதெல்லாம் விட்டு எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் இந்த ஒரு யாத்திரையை நாங்க இப்ப பண்ண போறோம். நம்ம கூட இருக்கிற பல சுவாமிகள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து, எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்னா சேர்ந்து பண்ண போறோம். இதுல ஒரு ஜாதி மத எது வித்தியாசமும் இல்லாத வெறும் ஒரு சிவபக்தி, அதாவது வாழ்க்கையில நன்மை உண்டாகணும், எல்லாரும் நன்னா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு பெரிய காரியம் தொடங்கி இருக்கோம். இந்த வெற்றாமை மாதிரி பொறாமை, வெற்றாமை, ஒருத்தர் பிடிக்காத இருக்கிறது, இது மாதிரிலாம் நம்ம சமுதாயத்தில் இருந்ததுன்னா சமுதாயம் சீக்கிரம் முன்னேற முடியாது. சமுதாயம் முன்னேறத்துக்கு ஒற்றுமை வேணும். அந்த ஒற்றுமை உண்டாக்குறதுக்கு இந்த சிவ ஆராதனை ரொம்ப சிறந்ததுன்னு நினைக்கிறேன். குருதேவி, இப்போ இந்த லிங்கத்தினுடைய சிறப்புகள் என்ன? இது ஏற்கனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இருந்த போது பல முறை அழிக்கப்பட்டிருக்கு, இருந்தாலும் மீண்டு வந்திருக்கு. இப்போ அது அந்தரத்துல இருக்கும் அந்த டிஃபே மேக்னெட்டிக் அந்த மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குருதேவி, அது பற்றி சிறப்புகளை சொல்ல முடியுமா? அதான், இது மேக்னெட்டிக்கா இருக்கிறதுனால அது அந்தரத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை இல்லையா. ஏன்னா அதோட சக்தியே அப்படி இருக்காது. மேக்னெட்டிக்கா இருக்கும்போது அதே மாதிரி மேக்னெட் மேல கீழே எல்லா இடத்துலயும் வச்சிருந்திருக்கலாவா அந்த அம்பலத்தை அமைக்கும் போது, அந்த கோவில அமைக்கும் போது. அதனால அதுல அந்த ஒரு அற்புதமான சக்தி அந்த நாள்ல இருந்ததுன்னு அது ஒரு பெரிய விசேஷம். இப்போ இதோட மெட்டீரியல் அனாலிசிஸ்லயும் பார்த்தீங்கன்னா இதுல பேரியம் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற ஃபெரஸ், அதாவது இரும்பு 7% மட்டும், 7% இருக்கு, 7% மட்டும்தான் இருக்கு. மற்றதெல்லாம் வெறும் அற்புதமான வேற வேற மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஜியோலஜிஸ்டே ஆச்சரியப்படுறாங்க. சொல்றாங்க இது வேற ஏதோ ஒரு கிரகத்திலேருந்து உலகத்திலேருந்து வந்த மெட்டீரியலா இருக்கணும் அப்படின்னு அவங்க அதை நினைக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே நம்ம சுழண்டு இதுலயே ஒரு கவலையிலையும் துக்கத்திலையும் ஈடுபட்டிருக்கிற மனுஷனுக்கு உள் அறிவு திறக்கிறதுக்கோசரம் இறைவனே அப்படி பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதாவது இவ்வளவுதான் உலகம் இல்ல, கண்டது கடுகளவு, காணாதது கடலவுன்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு.
அந்த நம்மளுக்கு தெரியாததை நம்ம நினைச்சு பார்த்தம்போது தான் நம்மளுக்கு ஒரு அந்த எளிமை வாழ்க்கையில உண்டாகும். எளிமை இருந்ததுன்னா அன்பும் பக்தி தன்னால பெருகின்றே வரும் வாழ்க்கையில. அதனால்தான் இறைவனே இது மாதிரி ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு காட்டியிருக்காருன்னு நான் உறுதியா நினைக்கிறேன். குருதேவ், இப்போ பரமாச்சாரியார் சங்கராச்சாரியார் வந்து இத 100 வருடங்களுக்கு பின்பு சொல்லலாம் அப்படின்னு குறிப்பிட்டதை நீங்க பேசுனீங்க. ஆனா அயோத்தி ராமர் கோயிலுக்கு திறப்பிற்கு பிறகு இது வெளிவரட்டும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது என்ன குருஜி? அப்படியும் அதுவும் அவர் சொன்னாங்க. சீதாராம் சாஸ்திரின்றவர், அவர் அக்னிஹோத்ரி ஃபேமிலிக்கு சேர்ந்தவர். அவர் சொன்னார் இது மாதிரி அயோத்தியா கோவில் நடக்கும், உண்டாகும், அதுக்கு பிறகு இதை எடுத்தா போதும் அப்ப சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. நன்றி குருதேவ். நிறைய விஷயங்களை வந்து இந்த கோவில் பத்தி எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த நிகழ்வுல நாங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறதே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வணக்கம்.